ரிசீவிங் கிரைஸ்ட நாம என்ன சொல்றோம்? அந்த அறிவு ரீதியாக விளங்கி கொண்டு அவருக்கு நம்மளை கமிட் பண்றது, ஒப்பு கொடுக்கிறது. ஒப்பு கொடுத்துட்டு அவரே அதுதானே சொன்னார், ஐயோ வாங்கோ என்னட்ட வந்து இளைப்பாருங்கோ. எந்த சுமை அது இலகு மெதுவா இருக்கும். நான் எந்த பேரம் எல்லாம் அப்ப நமக்கு மேல இன்னொரு பேரத்தை வச்சு சுமக்க வைக்க போற அந்த சுமையும் அந்த பேரத்துக்கும் நாமல் நாமல் அந்த இளைப்பாறு கொண்டு நாமல் போறோம் கிறிஸ்துவில. அனுதினம் அடியார்கள் அவரில சாய்ந்து இளைப்பாறுவோம். அதுக்கு பேர் தான் விசுவாசம். விசுவாசம் என்றது கடவுள் தருவார் கடவுள் செய்வார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற வெறும் வாய் அறிக்கைகள் அல்ல. அது வாழ்க்கையில வாழ்ந்து காட்டுற அது செயல். அயல இந்த விசுவாசம் யார்ல இருக்கும்? தெரிஞ்சு கொள்ளப்பட்ட பாவிகள்ல மட்டும்தான் இருக்கும். elect sinners. இந்த ரட்சிக்கும் விசுவாசம் சேவிங் ஃபெய்த் யார்ல இருக்கும்? elect sinners. தெரிவு செய்யப்பட்ட பாவிகள் தான் அது இருக்கும். அது சைமன் மார்கஸ்ல இருக்க இல்ல, மந்திரவாதி சீமோன்ல இருக்கல, அவனும் விசுவாசிச்சார். ஆனா கிறிஸ்துவில அவன் இளைப்பாற இல்ல. கிறிஸ்து சொன்ன மாதிரி அவனுக்கு கிறிஸ்து தன் ரட்சிப்புக்கு என்ன எல்லாம் செய்திருக்கிறார் என்றது அவன் விளங்கிக் கொள்ளல. அவன் இயேசுட்ட வந்தா இதை விட இவங்க செய்யற மாதிரி தானும் செய்யலாம்னு நினைச்சு கொண்டான். அதுக்கு பேர் ரட்சிக்கும் விசுவாசம் இல்ல. அது கிறிஸ்துவ செய்கிறத கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலர்களும் அப்போஸ்தலர் அனுபவத்திலும் செய்கிறத நம்புறாரு. அது ரட்சிக்கும் விசுவாசம் அல்ல. அல்லது பவுலப்போஸ்தலன் சொன்னதை கேட்டு அகிரிப்பா பட்டு பயங்கரமாக விசுவாசிச்சு பல சந்தர்ப்பத்தில் அவன் பயப்பட்டான். ஐயோ இப்படி எல்லாம் இருக்கு பாத்தியா? அதுக்கு பேர் ரட்சிக்கும் விசுவாசம் இல்ல. கிறிஸ்துவனுடைய அற்புதங்களை பார்த்து கனவேர் இயேசுவை நம்பிச்சிடும் என்று பைபிள் சொல்லுது. ஆனா இயேசு அவங்களை நம்பல அடுத்த வசனம் சொல்லுது. அப்ப என்ன அர்த்தம்? இயேசுவை நம்புறதுன்றது இயேசு சாப்பாடுறார், இயேசு வந்து சுகமாக்குறார், இயேசு வந்து எங்களை காவாந்து பண்ணி கொண்டு போறார் என்றதை பார்த்து நம்புறது இல்ல, அளவு கேட்டு நம்புறது இல்ல. இயேசு என்றா என்ன என்ற பாவத்திலிருந்து விடுதலையாக்குறவர் என்றதும், பாவத்திலிருந்து விடுதலையாக்குறதுக்கு அவர் தான் அந்த பாவத்தை காட்டிக்கொண்டிருக்கிற கடவுளுடைய நீதி சட்டங்களை தான் எங்களை மாதிரி வந்து கீழ்ப்பறிஞ்சு நிறைவேற்றி ஒன்றையும் குறைவிடாம செய்து முடிச்சிருக்கிற அந்த நீதி எங்களுக்கு அவர் டிரான்ஸ்பர் பண்ணுறார். அதனால அது டிரான்ஸ்பர் பண்ணப்பட்டா நான் பாவியாக இனி நடக்க மாட்டேன், நான் அவருக்கு கரையினம் பெற மாதிரி நடக்க மாட்டேன் என்ற ஒரு டோட்டல் புது சேஞ்ச் என்னில வந்திருக்குது. வேகம் அது கடவுள் என்னில செய்கிறார், அப்படித்தான் தரிசனவான்ல செய்திருக்கிறார் என்றதுக்கு எனக்குள்ள தத்ரூபமா நிதர்சனமாக விளங்கி கொண்டு போகிற நடைமுறையில காட்டுவது செயல் விசுவாசம். அது நம்மளால தொடங்குற ஒரு செயல் இல்ல, அது முழுக்க முழுக்க கடவுளால தொடங்கப்படுற செயல், கடவுளிலேயே இளைப்பாறை கொண்டு போற ஒரு செயல். ஆனா நாமெல்லாம் செய்ய போற செயல் விசுவாசம். அதனாலதான் நமக்கு செத்த விசுவாசம் என்று பைபிள்ல படிக்கிறோம். ஏண்டா கிரியைகள் இல்லாட்டி அது செத்தது. அதுல விசுவாசம் என்றா கிரியை இருக்கக்கூடாது அர்த்தம் அல்ல. விசுவாசம் கிரியையோட காட்டப்பட வேண்டும். கிரியை இல்லாட்டி அந்த விசுவாசத்துக்கு பேர் டெத் ஃபெய்த், செத்த விசுவாசம். செத்த விசுவாசம் கொண்டிருக்கிறவர்களும் ரட்சிக்கப்படுகிறார். என்ன செத்த விசுவாசம்? நோ வொர்க்ஸ், ரிபெண்டன்ஸ், கடவுளுக்கு ஏற்ற கிரியைகள் காட்டாத நம்பிக்கையில கொண்டிருக்கிறது செத்த விசுவாசம். அதுல கிறிஸ்தவர்கள் நாம சொல்ற யாக்கள் ஆண்டவர் எங்கிட்ட தேவைப்படுத்துறதுகளை செய்யாம அககுறையா செய்து கொண்டு செய்ய முயற்சிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு வாயால மட்டும் செய்து கொண்டு செயல்ல ஒன்றையும் அதாவது நடைமுறையில காட்டாம இருக்கிற இதுதான சொல்றேன் நாம விசுவாசிக்கிறோம். சோ ஹவ் வி கால் தெம் செத்த விசுவாசி.
செத்த விசுவாசி. பிகாஸ் அவருக்குள்ள ரட்சிக்கிறப்பட்ட விசுவாசி இல்ல, ரட்சிக்கிற விசுவாசம் அவர்ல இல்ல, செத்த விசுவாசம். செத்த விசுவாசம் இருக்கலாம், அதாவது வெறும் விளக்கம் விளங்கி இருக்குது, கிரியைகள்ல இல்ல, செத்த விசுவாசம். துணிகர விசுவாசம் சிலவர்ல இருக்குது, அல்ல presumptuous faith என்று நாம சொல்றோம். presumption அதாவது முரட்டுத்தனமான விசுவாசம். அதனால முரட்டுத்தனமான விசுவாசம் கடவுள் சொல்லாத எல்லாத்தையும் நம்ப வைக்கிறது. கடவுள் சொல்லாத எல்லாத்தையும் நம்புறது என்ன? துணிகர விசுவாசம். இதெல்லாம் எழுதணும். நான் சொல்ற செத்த விசுவாசம் என்ன, துணிகர விசுவாசம் என்ன? துணிகர விசுவாசம் என்ன? கடவுள் சொல்லாத எல்லாத்தையும் நம்ப வைக்கிறது. உண்மை என்று கடவுள் சொல்ல வரும், அது உண்மை என்று. அது பொது வழிபாட்டிலையா அல்லது அது விசேஷ வழிபாட்டிலையோ, ஏதோ ஒரு வழிபாட்டில் அது உண்மை என்று கடவுள் சொல்லி இருக்கிறார். நாம பிறக்கிறது எப்படி? நாங்கள் ஏற்கனவே படைக்கப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய ஆத்மா இப்ப வேறு ஒரு உடம்புக்குள்ள இருந்தது, இப்ப அந்த ஆத்மா என்கிற உடம்புக்குள்ள வந்திருக்குது. கடவுள் சொல்லி இருக்கிறார் அது உண்மை என்று. நாம தனித்தனியே எங்களுடைய ஆத்மா விசேஷமானது, அது வேறு உடம்புக்குள்ள அப்படி இருக்கிறது இல்ல. நாம ஆத்மாவும் சரீரமாக இருக்கிறோம். அதுல ஒரு ஆளுக்கு ஒரு ஆத்மா திருப்பி உயிரோடு எழுப்பப்படைக்கல, ஏற்கனவே ஒரு ஆளோட உடம்புக்குள்ள இந்த ஆத்மா எழுப்பினக்குள்ள வந்திருக்குதுண்டா, அப்ப அவரே என்ன நியாயம் இருக்கிறது? பைபிளுக்கே அது கண்டடிக்க. அதனால சைவம் இந்து சமயம் பொய் என்றது தெரியுது. அதுல இருந்து அதை கூடு நாம கல்லாகி மண்ணாகி மரமாகி பூவாகி ஆகி பேயாகி இப்படி கடைசியில நின்று தேர்தலாகி, அப்ப தேர்தலானா அப்ப அதுக்கப்புறம் மனுஷனாகி இல்லையோ, அப்ப இருந்த ஆத்மா அது கூடு வாங்கி போச்சுது. என்ன தேர நம்புறீங்க? இது என்ன பொய்யா? இது கடவுள் சொல்லாதது எல்லாத்தையும் நம்பிக்கொண்டிருக்கிறது. ஆகல இது துணிகர விசுவாசம், அதாவது முரட்டுத்தனம். இந்த பிரிசம்ஷன்ஸ் ஆண்டர் அந்த அடங்காத பிள்ளை என்று சில இடங்கள்ல அதை எரிஞ்சு சாக்கொல்ல ஏன்னா துணிகரம் அடங்க தெரிய கடவுள் சொல்லி இருக்காரு இப்படி இல்ல. அப்ப என்ன இப்படி நம்புற? பைதகரஸ் தேச்சம் பைதகரஸ் பெரும் கிரேக்க ஞானி, அவரும் இப்படித்தான் நம்பி இருந்தார். நம்மட முற்பிறவியில செய்த பயன் செயல்தான் இப்ப இந்த பிறவியில எனக்கு வந்து சேர்ந்து இருக்குது. அதனால இது சைவத்துக்குள்ள இருந்து வந்தது இல்ல, இது கிரேக்க ஞானங்களுக்குள்ள இது இருக்குது. முற்பிறவியில் செய்தது உங்களுக்கு இந்த பிறவியில பலிக்குது. அப்படி என்றா என்ன சொல்ல வரணும்? நாம இந்த பிறவிக்கு முன்னுக்கே வேறொரு பிறவியா இருந்த நாம அது உண்மை என்று அது பைபிள் பொய் என்று சொல்லுது. ஒரே நேரம் பிறக்கிறது, பிறகு நியாயத்திற்கு அடைகிறது. திருப்பி என்ன இருக்கா வேறொரு ஆளுக்கு பிறக்கிறத பற்றி பைபிள் அது பொய். அப்படி இல்ல, அது பொது வழிபாட்டாலே நிரூபிக்க இயலாது, விசேஷித்த வழிபாட்டாலே நிரூபிக்க இயலாது. முற்பிறவி பயன்கள் நீங்க முற்பிறப்புல செய்தால் இந்த பிறப்புல உங்களுக்கு இப்படி வந்திருக்கிறது. இந்த பிறப்புல செய்யறது உங்க அடுத்த பிறப்புக்கு அது வரப்போகுது. அப்படி ஒரு பிறப்பு ஒன்று இல்ல. அதனால இது துணிகரமா நம்புறது, துணிகர நம்பிக்கைகள். கடவுள் உண்மை என்று சொல்லாததுகள் எல்லாத்தையும் நம்புறது. அதனால இதுவும் இது பிழையான நம்பிக்கை. இது ரட்சிக்காத ஒரு மனுஷன. அதான் புத்திசமும் பௌத்தமும் சைவமும் எல்லாம் இந்த முற்பிறவி பயன்தான் சுழண்டு கொண்டுகிறாக்குது. அதனால அதுவே அவட மையம், அதே காரணம் அது பொய்யன் அந்த மார்க்கம். அதுக்குள்ள இருந்து அதுக்கு சில நல்லதுகள் இருக்குதானே. பைபிள் சொல்லுது நல்ல மரம் தான் நல்ல கனியை கொடுக்கும். அதனுடைய அடி வேறே எல்லாமே பொய்யில இருந்தா என்ன அதுக்குள்ள இருந்து நல்லது வேற கடைசி வரைக்கும் நல்ல ஆண்டவர மனுஷன் பிறந்தது போல் பொய்யதான் திரிக்கிறாங்க. ஏன்னா கடவுளே மனுஷன் பொய்யன் என்று சொன்னா பிறகு மனுஷன்ல சில நன்மைகள் இருக்குதான்னு நீ என்ன கதை கவனிக்கிற? அந்த நன்மைகளும் பொய்யிலிருந்து வெளியில வருது. அது நடிப்பு நன்மையா இருக்கும், இல்லாட்டி சுய பெருமைக்குரிய நன்மையா இருக்கும். அது உண்மையான கடவுளை ஏற்றுக்கொள்ற சரியான நன்மையா இருக்கா? அதனால அது நன்மை என்று அழைக்காத, கடவுள் சொன்னதுக்கு மிஞ்சி துணிகரமா நம்பிடாத,
மனுஷன் நல்லவன் உண்டு, நீதிமான் ஒருதனும் இல்ல. பிறந்தது முதல் நாங்கள் பேதலிச்சு பைத்தியம் கொண்டு பொய்யத்தான் பிதற்றுறோம் என்று பைபிள் சொல்லுது. அதனால மனுஷன் எந்த மனுஷனும் பொய்யன் என்போமாக, தேவனே சத்தியவர. இதான் உண்மை. கடவுள் சத்தியம், எந்த மனுஷனும் போய். ஆகையால மனுஷன் இருந்து நன்மை வரும் என்றால் அது போய். ஏண்டா வர்ற அந்த நன்மையும் பொய்யாலும் அது புனையப்பட்டிருக்குது. அது சிலந்தி வீடு கட்டுற மாதிரி அது வச்சிருக்கு, தான் வீடு கட்டிட்டு. ஆனா அதை நாம ஊதி விட்டா சரி, அது போயிடும். அப்படித்தான் மனுஷத்த நன்மையோடு இருக்கு இந்த உலகத்துல. ஆண்டவரே சொன்னார், பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்களோட பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிஞ்சிருக்கிறீர்கள். ஆகல அந்த பொல்லாதவர்களுக்கு இருந்து நன்மை வருகிறா, அந்த நன்மை கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்படுற நன்மை அல்ல, அது பொல்லாதவர்களுக்கு இருந்து வர்ற போலித்தனமான நன்மைகள். அதாவது நாம சொல்லுற ரட்சிக்கும் உண்மை அல்ல, பொதுவான உண்மை. கல்லு கொடுத்தா பிள்ளைக்கு விக்கிடும், அது சாப்பிட இயலாது என்றது பொதுவாக நம்பப்படுறது, ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அது ஒரு நாள் ரட்சிக்காது, ரட்சிக்காது. அத ஆண்டவர் கதைச்சார், நீங்க கல்ல அப்பம் சொல்லி கொடுப்பீங்களோ பிள்ளைக்கு. அதனால அல்லது ஏல் ஃபிஷ் இல்ல நாம சொல்ல அந்த விலாங்க நாம மீன் என்று சொல்லி கொடுப்பீங்களோன்னு ஆண்டவர் கேட்ட. ஈல என்னடா அது உண்மையில சரியான மீன் இல்ல. பேசிக்கா ஆண்டவர் அத பழைய உடன்படிக்கையில அதுகள் எல்லாத்தையும் தடுத்திருந்தார். எல்லாம் அதுல சாப்பிடலாண்ட, அது மீன் மாதிரி இருக்கான மீன் இல்லையே. அதுல இப்படிப்பட்ட இந்த பொதுவான நம்பிக்கைகளை வச்சுக்கொண்டு, அது பொதுவான நம்பிக்கையின்படி நல்லதை செய்கிறீங்கன்னு தானே, ஐயோ அது ஒரு ஆள் ரட்சிக்காது ஐயா. அது வேணும்னா ஒரு ஆளுக்கு சமீபாடையா செய்யும், சமீபாட்டு தொகுதியை வேலை செய்யும். ஆனா ஒரு ஆளை பரலோகம் கொண்டு போகாது, அல்லது இந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்காது. நமக்கு தேவை அடிப்படையில் இந்த விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. இந்த உலகம் முழுக்க பாவத்துக்களை மாறி போய் கிடக்கு. பாவத்திலிருந்து விடுதலை வந்தாத்தான் அதுக்கு பிறகு சரீர சுக விடுதலை, நாட்டு விடுதலை, எல்லாம் நம்மளோட சுதந்திரம் கிடைக்கும். பாவத்தில் ஒருத்தன் அடிமையாக்குறது ஒருத்தன் என்னென்ன சுதந்திரத்தை வாக்கு பண்ணுறது. ஆனதுமே முதல் உன்ன விடுதலையாக்கு பிறகு நாட்டை எப்படி விடுதலையாக்குன்னு பார்க்கலாம். வைத்தியனே முதல் நீ உன்னை சுகமாகி கொண்டு மற்ற ஆளுக்கு நீ வருத்தம் பேர். உன்னையே விடுதலையாக்க தெரியல, நீ என்ன நாட்டை விடுதலையாக்குறது, குடும்பத்தை விடுதலையாக்குறது. அதனால ஆண்டதுல முதல் உன்னை விடுதலையாக்கணும். நம்மளை நாமல் ரட்சிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவ இழைப்பார்கள். ஐயோ அதை செய்யறதுக்கு தான் நம்மளோட பாவம் விடாது. அதுக்குதான் பரிசுத்தாவியர் கிரியை செய்ய வலிக்கிறார். அதனால அது அவர் யாருல செய்வார்? தெரிஞ்சு கொள்ளப்பட்ட பாவியில மட்டும்தான் செய்வார். அதனால அது கடவுளுடைய விசேஷித்த ஒரு கிருபை. அதை செய்கிற ஆறாரு பரிசுத்தாவியானவர். பரிசுத்தாவியானவர் தான் அதை தெளிவாக அவர் அதை நிறைவேற்றார். ரட்சிக்கப்பட்ட மனுஷ தெரிஞ்சு கொள்ளப்பட்ட யாக்கெல்லாம் அது நடக்குது என்றதுக்கு வசனம் 2 அப்போஸ்தலர் 13:48, யோவான் 6:37. பரிசுத்தாவியானவர் அதை இருதயங்களில் செய்கிறார் என்றதுக்கு எபேசியர் 1:19, 2 கொரிந்தியர் 4:13. இந்த ரட்சிக்கும் விசுவாசம் மேத்ஸும் சயின்ஸும் மியூசிக்கும் லிட்ரேச்சரும் கேட்கிறதால வராது. அது இறைவாத்த பணியானதான் வரும். அதுல 3 ரட்சிக்கும் விசுவாசம் சாதாரணமாக எப்படி ஆட்களுக்கு அந்த கொடை கொடுக்கப்படுது, பிறப்பில இல்ல, அது இறைவாத்த பணியினால கொடுக்கப்படுது. ரோமர் 10:17, ரோமர் 10:17, 1 தெசலோனிக்கேயர் 1:5.